பசுபதி பாண்டியன் அவருடைய டைலாக் ஒரு அருமையான டைலாக் என்னன்னா, நான் எதுக்காக கத்தி எடுத்தேங்கிறத என் கூட உள்ளவனே புரிஞ்சுக்கலன்னாரு. ரியலி ஸோ இம்ப்ரோசிங் டைலாக் அது. எப்படின்னா கத்தி எடுத்துல நம்ம நியாயப்படுத்தல தம்பி, அது எங்கேயும் தப்பு. யார் எடுத்தாலும் தவறு. கத்தியோ துப்பாக்கியோ எடுத்து அடுத்தவங்க உசுர எடுத்தோம்னா தவறு தான். வெடி உண்டு. நான் என்னுடைய போராட்டங்கிறது ஒரு இன எழுச்சிக்கா, இன விடுதலைக்கா என் போராட்டம் இருக்கு. ஆனா நீ கொலை பண்றது பர்சனலுக்கா கொலை பண்ற, நான் என்னை ஒரு ரவுடி மாதிரி போர்ட்ரேட் பண்ற அப்படின்னு தான் அவர் சொன்னார். யார் பசுபதி பாண்டியன் டைலாக். இதுல அமீர் டைலாக் ஆப்டா இருக்காருங்க. அமீர் இதுக்கு உண்மையிலே கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். அமீர் அண்ணன் பொருத்தமா இருக்காரு. அந்த ஆடு இடிலாம் வச்சு நல்லா இருந்தது. உண்மையில எனக்கு பிடிச்சிருந்தது. வெங்கடேச பண்ணையார் உண்மையிலே பண்ணையார் தான். அவங்க அப்பாவே பெரிய பணக்காரரு. நிறைய நிலநீச்சு. அதில் கூலி பிரச்சனை நடந்துச்சு. அதில் கொலைகள்லாம் நடந்துச்சு. அதில் ஒன்ஸ் பசுபதி பாண்டியன் ஒரு மிரட்டல் விடுத்துடுறாரு போயிட்டு. அதோட விளைவாக அப்படியே பிரச்சனை அவங்களுக்குள்ள மாறி 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 இங்கிட்ட அங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 100 பேர் கூட செத்துருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள பசுபதி பாண்டியன் ஒரு பாம்பை அசாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்து பேர் எப்போதும் வென்றான். அந்த ஊர். அந்த ஊரில் பண்ணக்குள்ள அவங்க மனைவி கண்முன்னே அதை இறந்து போகிறாங்க. சசிந்தா பாண்டியன். அதுக்கு ரிவெஞ்ச் இவங்களும் எடுக்கிறாங்க. இப்படியா மாற்றி 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 போகுது 2 பக்கமும். வெங்கடேச பண்ணார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் ஜெயலலிதாவால். ஆனால் பசுபதி பாண்டியனுக்கு அவன்டையெல்லாம் என்கவுண்டர் பண்ணலை. அது கூட யாராவது அன்றைக்கி பேசியிருந்தாங்க. அப்போ இங்கே நுங்கம்பாக்கத்தில் என்கவுண்டர் ஆகுறாரு. அது வேறு விஷயம். அது அரசியல். ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு வெங்கடேச பண்ணையார்.